எங்க அம்மா பாருங்க இப்பதான் குட் மார்னிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா இப்போ வந்து நான் மாத்திரை போறதுனால எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குதுமா. கண்ணை தரங்க முடியல. பசங்க என்னை எப்பவுமே எழுப்ப மாட்டாங்க. நானா எழுந்து தான் வெளியில் வருவேன். அதுக்கப்புறம் அது முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவாங்க பசங்க. இதுக்கப்புறம் இருக்கிற வேலை தான் நான் பொறுமையாக செய்வேன். குழந்தைங்க எங்கன்னா வெளில போயிடுவாங்க, நான் செய்வேன். அதுக்கப்புறம் உடம்பு தெளிவாகி மாத்திரை போட்டு வெந்தயம் ஊற வச்சுக்கிறாங்க. இதை சாப்பிட்டு ஆகணும். அப்ப இதை வந்து வெந்தய தண்ணி வெந்தயம் வந்து ஊற வச்சிருக்காங்க. எங்க அம்மாக்கு வந்து வெந்தயம் ஊற வச்சிருக்கோம். டெய்லி ஊற வச்சிருவாங்க. நான் எழுந்து வந்து பல்ல தேய்ச்சி இது ஆராய்ச்சி தான் எடுத்து போய் சாப்பிடுவேன். அதனால வந்து ஜீரக தண்ணி என்னைக்கும் சொல்லியிருக்கேன், ஜீரக தண்ணி குடிக்கிறது அது வச்சிருக்காங்க. அதுவும் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மாத்திரை போடுவேன். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாக்கிங் போவேன். இப்போ ஒரு 2 நாளாக போகவே இல்லை. சோம்பேறி தானமாக இருக்குது. போகணும், வெயில் அடிக்குதுன்னு போகவே இல்லை. நீங்க மானம் மூடிங்குது, நீ போய் வரணும். அப்புறம் அவ்வளோதான். இது டிஃபன் சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் பசங்க வந்து சமையல் என்ன சமையல் எங்கள் அம்மாக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாதான் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இருக்கிற வேலையெல்லாம் செய்வேன். என் சின்ன பொண்ணுக்கிறா இன்னைக்கு விட மாட்டா, செய்ய விட மாட்டா. அவள் செய்துப்பா. அந்த திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை விட மாட்டான். ஓகே. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து கார சட்னி ரெசிபி சொல்லுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்கல்ல. இன்னைக்கு வந்து நான் கார சட்னி ரெசிபி வந்து சொல்லிருக்கேன். அது வந்து நாளைக்கு பகிர்ந்துக்கலாம். நாளைக்கு பகிர்ந்துக்கிறோம்மா. கார சட்னி சூப்பரா இருக்குமா. எல்லாமே பசங்க செய்யறது. என் சின்ன பொண்ணும் அருமையா செய்யறா. இப்போ என் பெரிய பொண்ணும் செய்யறா. நல்லா இருக்கு. சரிம்மா. ஆனா காரம் மட்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். அவங்க ஏத்த மாதிரி காரம் போட்டிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். ஓகேம்மா, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா. எப்படிமா இருக்கு? செமையா இருக்குமா. செய்து சாப்பிட்டு பாருங்க. விட மாட்டேங்க. இதே அரிசி சாப்பிடுவீங்க. எங்க வீட்டுல அப்படிதான். ஆமா, எங்க வீட்டுல ஒரு தடவை பண்ணதுன்னா வந்து என் நேரம் சிம்பிளா டக்குன்னு முடிய வந்து கார சட்னிமா அப்படின்டுவாங்க. சாயந்தரம் செய்யறது தான் வந்து ஏதாவது ரெசிபியா செய்வாங்க. இது சிம்பிளானது. இது சாப்பிட்றோம் வாங்கம்மா.